செய்தி வெளியீடு எண் 227 நாள் 15/6/2026. செய்தி வெளியீடு ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே நடந்த வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் மற்றும் நிதியுதவி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இன்று 15/6/2026 அதிகாலையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிராக்டரை உதவி ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் பறிமுதல் செய்து தேவிப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு தலைமை காவலர் திரு எம். மகேஷ்குமார் வயது 41 என்பவர் ஓட்டி வந்தபோது ராமநாதபுரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக டிராக்டரின் பின்பக்கத்தில் மோதியதில் தலைமை காவலர் திரு எம். மகேஷ்குமார் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்ற துயரகரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன். தலைமை காவலர் திரு எம். மகேஷ்குமார் அவர்களின் உயிரிழப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். திரு எம். மகேஷ்குமார் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் அவருடன் பணிபுரிபவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன்.